Hey, hello everyone. Welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கேஷிங் பத்தி தான் லேர்ன் பண்ண போறோம். The main thing நான் எதுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இது வரைக்கும் ஒரு 7-8 இன்டர்வியூ கொஷின்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த 7-8 இன்டர்வியூ கொஷின்ஸ்லயும் எனக்கு தெரிஞ்சு நிறைய கொஷின்ஸ் ரிப்பீட்டடா வந்திருக்கு. அதுல இந்த கேஷிங்கும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸ். ஓகேங்களா? அதனால கேஷிங் அப்படின்னா என்னன்னு சொல்லி ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் கிராக்கிங் த இன்டர்வியூ அப்படின்றதால தான் நான் கேஷிங்கை ஒரு டாபிக்கா எடுத்து இங்க வீடியோ அப்லோட் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம கேஷிங் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? நான் ஃப்ரீக்வெண்டா ஆக்சஸ் பண்ற டேட்டாவை இன்ஸ்டெட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி கால் கோயிங் டு த டேட்டாபேஸ் நான் என்னோட கேஷியர்ல இருந்து எடுத்தேன் அப்படின்னா இட் இஸ் லிட்டில் ஃபாஸ்டர் ஃபார் ஆக்சஸிங் த டேட்டா. கரெக்டுங்களா? அதுக்கு தான் நம்ம கேஷிங் யூஸ் பண்றோம். ஸோ நான் இப்போ அதே இதை தான் நம்ம இங்க சால்வ் பண்ண போறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் டிபெண்டன்சிஸ் என்னென்ன வேணும்னா ஸ்ப்ரிங் வெப் டிபெண்டன்சி வேணும். அண்ட் தென் கேஷேக்கு ஒரு டிபெண்டன்சி இருக்கு. அந்த டிபெண்டன்சியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கேஷேன்னு சொல்லிட்டு ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் கேஷே. லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் அண்ட் see it is a spring boot starter cache. இந்த டிபெண்டன்சியும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அண்ட் தென் நான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நேம் இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸாம்பிள் நான் கேஷேன்னு கொடுக்குறேன். Then artifact is cache demo. Okay, then everything is fine. Okay, இப்போ நான் என்ன பண்றேன்னா I'm going to generate it. இப்போ இது எனக்கு zip ஃபைலா டவுன்லோட் ஆயிருக்கும். அதை அன்சிப் பண்ணி இன்டெலிஜேல ஓபன் பண்ணிப்போம். இப்போ நான் அன்சிப் பண்ணி ஓபன் பண்ணிட்டேன். if you see in the pom.xml நம்ம ஆட் பண்ண கேஷேவும் ஸ்ப்ரிங் வெப்பும் இருக்கு. ஓகேங்களா? திஸ் டெஸ்ட் வேணும்னா இருக்கட்டும், வேணானா யூ கேன் ரிமூவ் இட். இட் இஸ் ஃபார் யூனிட் டெஸ்டிங். நம்ம யூனிட் டெஸ்டிங் எல்லாம் எழுத போறது கிடையாது. ஸோ ஐ எம் ரிமூவிங் இட். ஓகே, ஃபைன். இப்போ இந்த எம்ஐக்கான ரீலோட் பண்ணிடலாம். நமக்கு தேவையான ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் கேஷே அண்ட் ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் வெப் எம்விசியும் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா சிம்பிளி இந்த மெயின் கிளாஸ் ஃபர்ஸ்ட் நம்மளோட அப்ளிகேஷன் ரன் ஆகிறது எது? இந்த அப்ளிகேஷன் கேஷே டெமோ அப்ளிகேஷன்ற கிளாஸ் தான் நம்மளோட அப்ளிகேஷனை ரன் பண்ணும். வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹேவிங் அண்ட் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் அனோட்டேஷன். இந்த கிளாஸ்ல நான் என்ன பண்ண போறேன்னா ஐ எம் கோயிங் டு கிவ் @enable caching. ஓகே, @enable cachingன்றத நம்ம ஆட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மெயின் கிளாஸ்ல enable cachingனு கொடுத்துட்டோம். now we are going to create a service class. here I am not going to create a repository. first நம்ம பேசிக்கா ஒரு எப்படி ஒர்க் ஆகுதுன்றது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து நான் ரெப்போசிட்டரியோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். I can now give the name as product service for this class. தென் இந்த கிளாஸை நான் என்னவா அனோட்டேட் பண்ணணும்? @serviceன்னு சொல்லி அனோட்டேட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் இதுக்குள்ள ஒரு மெத்தட் எழுத போறேன். தட் மெத்தட் இஸ் சம்திங் ஐ எம் கோயிங் டு கெட் ப்ராடக்ட் பேஸ்ட் ஆன் த ஐடி. ஸோ பப்ளிக் ஸ்ட்ரிங்னு சொல்லிடலாம். நான் இப்போ டேட்டா பேஸ் கூட எல்லாம் கனெக்ட் பண்ணாத காட்டிக்கு இட் இஸ் அ டம்மி மெத்தடா தான் இருக்க போகுது. கெட் ப்ராடக்ட் பை ஐடி. ஓகே, இப்போ நம்ம ப்ராடக்டோட ஐடியை சென்ட் பண்ணணும். இன்ட் ஐடின்னு சொல்லிட்டு நம்ம சென்ட் பண்ணிடலாம். தென் ரிட்டர்ன் we are going to return it like product found with id and after this plus ஐடியை நம்ம ஆட் பண்ணிடுவோம். இப்போ நான் string ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். now what I am going to do, I am going to create another method for simulating a slow service. அந்த மெத்தட் இங்க நான் எழுதுறேன். simulate slow serviceன்ற மெத்தடை கால் பண்ணலாம். I am going to create the same method. public void simulate slow service. ஓகே, இப்போ இந்த மெத்தடுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னா ஐ எம் கோயிங் டு கிவ் thread.sleep of 5000. thread.sleep of 5000 which means 5 seconds நம்ம ஸ்லீப் கொடுக்க போறோம்.
After this catch குள்ள we are going to give interrupted exception e, which is of I can say throw new runtime exception. That's it. இப்போ நான் வந்து again for this class வந்து ஒரு controller create பண்ண போறேன். Controller. Now this controller வந்து I am going to annotate it with REST controller. Okay. Inside this என்னோட controller class யாரு depend பண்ணி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா service class depend பண்ணி இருக்க போதா. So private product service which is equal to நம்ம வந்து constructor கொடுத்திருக்கோம். Constructor injection பண்ணியிருக்கோம். Now what I am going to do, I am going to write a method which is going to return me a string and the method name is get product only and path variable நான் வந்து id send பண்றேன். Path variable, it is a long id, sorry int id. After this நான் என்ன மெத்தட கால் பண்ண போறேன், return product service classல இருக்க dot get product by id idன்றத நம்ம பாஸ் பண்றோம். Now I need to map this class with @request mapping of whenever any person is calling with products இந்த class வந்து போகணும்னு சொல்லி நம்ம மேப் பண்ணலாம். /products and this method is something which is a get mapping, right? அதனால வந்து நம்ம @get mapping னு சொல்லி கொடுத்துருவோம். After this what I am going to do, inside this நம்ம வந்து path variable send பண்ணோம், அதையும் நம்ம வந்து send பண்ணிடலாம். இப்போ என்னோட அப்ளிகேஷனை நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். See, இந்த சர்வீஸ்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னா I got நான் வந்து get product by idன்றதுக்கு மெத்தட் எழுதியிருக்கேன். ஆனா அந்த மெத்தடை நானே வாலண்டியரா 5 seconds வந்து ஸ்லோ டவுன் பண்ணியிருக்கேன். See, இப்போ வந்து என்னோட அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம வந்து போஸ்ட்மேன் போய் நம்மளோட ஏபிஐ செக் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து போஸ்ட்மேன்ல ஐ எம் கோயிங் டு பேஸ்ட் தட் யூஆர்எல். நான் வந்து சிம்பிளி ஐடி 1ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இஃப் ஐ டூ சென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டேக்கிங் 5 seconds. ஏன் அப்படின்னா ஐ ஹாவ் எக்ஸ்பிளிசிட்லி செட் டு வெயிட் 5 seconds. 5 seconds முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோடது ப்ராடக்ட் ஃபவுண்ட் வித் ஐடின்னு சொல்லி 1 வந்திருக்கு. நவ் வாட் ஐ எம் கோயிங் டு டூ, எகெயின் வந்து நம்ம எங்க போறோம் அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷனுக்கு போகலாம். See, இப்போ இந்த அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா this is a basic REST API we know. இங்க நான் வந்து என்ன பண்றேன்னா here what I am going to do, I am going to annotate this method with @cacheable. cacheableனு சொல்லி நான் ஓப்பன் க்ளோஸ் ரவுண்டட் பிராக்கெட்ல ப்ராடக்ட்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ நான் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். cacheable அப்படின்னா என்னன்னா it is going to store the result in this method inside a cache. இந்த மெத்தட்ல வர ரிசல்ட்டை கேஷேல ஸ்டோர் பண்ணோம். அதோட பேர் வந்து ப்ராடக்ட்ஸ்ன்னு கொடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. ஓகேங்களா? இப்போ நான் எகைன் வந்து அப்ளிகேஷனை ரீரன் பண்றேன். Let's see how it is working now. See, application வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. Let's check the same API in the Postman. Now, see, first time I'm hitting this API. It is going 5 seconds வந்தா நம்ம சிமுலேட் பண்ண காட்டிக்கு it is going to fetch the data. இப்போ நான் again வந்து அதையே கிளிக் பண்ணும்போது the data for this one is getting added in the cache. ஸோ நான் வந்து அந்த டிபிக்கு போய் நான் வந்து டேட்டா எடுத்துட்டு வரணும் அப்படின்ற ஒரு நீட் இல்லை, இருக்கக்கூடாது, எனக்கு ஃபாஸ்டராக ஒர்க் ஆகணும் அப்படின்றதால நான் கேஷே கொடுத்துருக்கேன். கரெக்டுங்களா? இப்போ நான் இதை சென்ட் பண்ணால் வித்தின் அ செகண்ட் எனக்கு வந்து ரிசல்ட் வந்துருச்சு. இட் இஸ் நாட் கோயிங் 5 seconds. ஏன் அப்படின்னா நான் அந்த 1 அப்படின்னு கொடுக்கும்போதே என்னோட கேஷேல நான் வந்து மெமரியை ஸ்டோர் பண்ணி கேஷே மெமரியில் நான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் அண்ட் ஃபெச்சிங் த டேட்டா எனக்கு வந்து என்னவா எடுக்க சிம்பிளி என்னோட கேஷே மெமரியில இருந்து டேட்டா வந்திருக்கு. தட் இஸ் வாட் cacheable மீன்ஸ். ஓகேங்களா? தேர் இஸ் another two annotations are also available in cache. ஒன்னு வந்து cacheable அப்படின்னா என்னன்னா it is going to read and write store the data from the cache. ஓகேங்களா?
another annotation என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா cache putன்னு சொல்லி ஒரு annotation இருக்கு, which means cache put அப்படின்ற annotation இருக்கு. இந்த cache put அப்படின்ற annotation என்ன பண்ணும்னா ஆல்வேஸ் எப்பயுமே வந்து மெத்தடை எக்ஸிக்யூட் பண்ணி கேஷேவை அப்டேட் பண்ணும். சி இங்க கேஷபிள் அப்படிங்கும் போது என்ன இருக்குன்னா மெத்தட் எக்ஸிக்யூட் பண்றதை தாண்டி இட் இஸ் கோயிங் டு ரீட் அண்ட் ரீட் த டேட்டா அண்ட் ஸ்டோர் இட் ஃப்ரம் த கேஷே. கரெக்டா? கேஷே புட் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி டைம் இட் இஸ் கோயிங் டு எக்ஸிக்யூட் த மெத்தட் அண்ட் அப்டேட் த கேஷே. ஓகேங்களா? ஆஃப்டர் தட் there is another one more annotation which is called as cache evict. cache evict அப்படின்னா என்னன்னா டேட்டாவை கேஷேல இருந்து ரிமூவ் பண்ணிடும். எவிக்ட் அப்படின்னா எவிக்ஷன் வச்சுக்கோங்களேன். எவிக்ட்னா இட் இஸ் கோயிங் டு ரிமூவ் த டேட்டா ஃப்ரம் த கேஷே, விச் மீன்ஸ் நீங்க ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்றீங்க அப்படின்னா ப்ராடக்ட் வந்து delete ஆயிடும். ஆஃப்டர் தட் அப்டேட் ஆகும். ஸோ தட் கைண்ட் ஆஃப் எவிக்ட்னா இட் இஸ் கோயிங் டு delete the data from the cache. ஸோ cacheable அப்படின்னா read store from the cache. cache putna it always executes the method and updates the cache. cache evitna it always removes the data from the cache. So this is what this is how cache is working. நம்ம cache யூஸ் பண்ணதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா the main advantage is API faster-ஆ இருக்கும். ஓகேங்களா? நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, இந்த ஏபிஐ வந்து ஆக்சுவலி நம்ம 5 செகண்ட்ஸ் ஸ்லோ பண்ணிருக்கோம். ஆனா கேஷபிள்னு கொடுக்கும்போது இட் ஆட் இட் it haven't went to the டேட்டாபேஸ்க்கு போகாது. ஃப்ரம் த கேஷே மெமரிலேயே நான் ப்ராடக்ட் ஒன்னோட மெமரி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் டேட்டா அப்படின்னா இட் வில் டேக். ஸோ இந்த மெத்தடுக்குள்ளேயே அது போகல. இங்க ஐடி 1 அப்படிங்கும்போது இட் காட் ஸ்டோர்ட் இன் த ப்ராடக்ட்ஸ் கேஷே அண்ட் இட் டுக் ஃப்ரம் த கேஷே. ஓகேங்களா? ஸோ இட் மேக்ஸ் த ஏபிஐ ஃபாஸ்டர். அண்ட் தென் வந்து டேட்டா பேஸை லோட் பண்றது வந்து ரெடியூஸ் ஆகும். பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டரா இருக்கும். சர்வர் காஸ்ட்டுமே ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா? டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க 1 அப்படின்னு கொடுக்குறீங்க, மேபி நான் வந்து டேட்டாவை அப்டேட் பண்ணியிருந்தாலும் இது என்ன ஆகும், 1ன்றது கேஷேல ஸ்டோர் ஆயிருக்கும் போது இட் வில் டேக் அண்ட் கம். ஸோ த டேட்டா மைட் பி ஓல்டு. அண்ட் வந்து மெமரி யூசேஜ் வந்து ஹையரா இருக்கும். ஏன்னா நான் வந்து ஸ்டோரேஜ் பண்ற டிபி மெமரி இல்லாம கேஷே மெமரி யூஸ் பண்ண போறேன். ஸோ மெமரி யூசேஜ் வந்து ஸ்லோவா இருக்கும். ஓகேங்களா? இப்ப கேஷபிளுக்கும் கேஷே புட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இது வந்து கேஷேங்கிறது என்ன பண்ணும்னா மெமரி, அதாவது இந்த மெத்தடை எக்ஸிக்யூட் பண்ணாது. ஆல்ரெடி 1க்கு டேட்டா இருந்துச்சுன்னா இட் ஸ்கிப்ஸ் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் திஸ் மெத்தட். ஆனா கேஷே புட் என்ன பண்ணும், ஈச் அண்ட் எவ்ரி டைம் மெத்தடை ரன் பண்ணி டேட்டாவை அப்டேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் வாட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேஷபிள் அண்ட் புட். அண்ட் தென் வந்து இப்ப கேஷபிள்னு போட்டீங்கன்னா எனக்கு எகெயின் மெத்தடுக்குள்ள போகாம சிம்பிளி எனக்கு ஐடி 1க்கான ப்ராடக்ட் இருக்கங்காட்டிக்கு இட் டுக் அண்ட் கேம் அண்ட் மேக் அவர் ஏபிஐ வெரி ஃபாஸ்டர். ஃபர்ஸ்ட் கால்ல வந்து ஏபிஐ 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி ரன் ஆச்சு. செகண்ட் கால்ல வந்து இட் இஸ் நாட் லைக் தட். இட் ஹாஸ் ஸ்டார்டட் ஒர்க்கிங் இன் த ஒர்க்கிங் பிகாஸ் கேஷேலயே அந்த ப்ராடக்ட் 1ஓட டேட்டா இருந்தக்காட்டிக்கு இட் ஃபெச்சஸ் அண்ட் கேவ் அஸ். ஓகே, நவ் வந்து ரெபாசிட்டரி கூட கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு என்டிட்டி கிரியேட் பண்ணி ஒரு நார்மலான ஒரு டேட்டாபேஸ் ஆப்ரேஷன் மாதிரி பண்ணலாம். சி ஃபர்ஸ்ட் திங் நான் வந்து ப்ராடக்ட் என்டிட்டி கிரியேட் பண்ணிக்கிறேன். இதே இதுதான் நான் வந்து டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணி நான் காமிக்க போறேன். ப்ராடக்ட் என்டிட்டி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். For this product I can say that int name and then வந்து I can say private int id and private string name. I can give the constructor all args constructor and the getter setters also. And then getter setters. Yes. getter setters கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்னா I am going to create a repository. It is simply அதான் நான் வந்து ரொம்ப சிம்பிளா தான் கிரியேட் பண்றேன். repository கிரியேட் பண்ணுவோம். Now what I am going to do, simply I am annotating this with an @repository. Okay. Okay. Now what I am going to do is
public product get product by id, then இங்கேயுமே வந்து simulate database call கொடுத்துடலாம். simulate database call இந்த மெத்தடை நம்ம கிரியேட் பண்ணிப்போம். simply what I'm going to do, return new product of நம்ம கிட்ட வர id, parameterல வர id, and then வந்து name I can say it as java course ன்னு சொல்லி கொடுப்போம். product வந்து java course னே கொடுப்போம். ஓகே, இந்த simulate db call இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நான் என்ன பண்றேன், simply create பண்ணுவோம். private void simulate db call try inside this thread dot sleep 5000. after this catch interrupted exception, simply I am going to throw new runtime exception. நம்ம என்ன பண்ணோமோ அதே தான் பண்ணியிருக்கேன், இங்க database layerல பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். product serviceல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I am going to have this repository as a dependent one for this. அப்ப வந்து private repository and I'm going to do the constructor injection. இப்ப வந்து இங்க என்ன வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தட் தேவைப்படாது. simply I can call the return repository dot get product by id வந்து பாஸ் பண்ணிடலாம். here it is going to return me a product instead of string. okay, then in the controller class may வந்து we are doing some modification that it is also going to return me the product instead of string. that's it. இப்போ வந்து நான் ஓவராலா டேட்டாபேஸ்க்கெல்லாம் நான் போகல, சிம்பிளா வந்து கண்ட்ரோலர் ரெபாசிட்டரி அப்படிங்கறத கிரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். இட் இஸ் ஆல்சோ கோயிங் டு ஒர்க் இன் த சேம் வே. நான் வந்து ரீரன் பண்ணிக்கிறேன் அப்ளிகேஷனை. தென் வி வில் கோ டு த போஸ்ட்மேன் ஒன்ஸ் த அப்ளிகேஷன் கெட் ஸ்டார்டட். ஓகே, இட் காட் ஸ்டார்டட். நம்ம வந்து போஸ்ட்மேன்ல செக் பண்ணுவோம். சி, இந்த போஸ்ட்மேன் நான் சிம்பிளா 1ன்னு சொல்லி கொடுக்குறேன். local host 8080 product/1. one second. see, இங்க நான் வந்து constructor injection கொடுக்காம I have given it as a setter injection. what I am going to do, I am going to change it as a constructor injection and rerunning this application again. ஓகே, நம்ம அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லெட்ஸ் மூவ் ஆன் டு த போஸ்ட்மேன். இப்போ போஸ்ட்மேன்ல நான் இந்த யூஆர்எல்ல வந்து ஹிட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 செகண்ட் இட் இஸ் சிமுலேட்டிங் த கால். ஓகே, 5 செகண்டுக்கு அப்புறம் எனக்கு வந்து 1 ஜாவா கோர்ஸ்னு வந்துருச்சு. இஃப் ஐ எகைன் டூ திஸ், இது வந்து வித்தின் அ செகண்ட் நமக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் த மெயின் திங் ஆஃப் அ கேஷபிள். இப்போ நான் வந்து 2ன்னு கொடுக்குறேன். திஸ் 2ஓட டேட்டா வந்து நம்மளோட கேஷேல இல்ல. if I do this again வந்து 5 seconds it is going to wait. after that வந்து 2 எனக்கு ரிசல்ட் வரும். இப்போ நான் again சென்ட் பண்ணனா கேஷேல இருந்து எனக்கு ரிசல்ட் வந்துரும். ஓகேங்களா, this is the thing from which cache is working internally. okay, so cache அப்படின்னா once அது மெமரியில இருந்துச்சு அப்படின்னா it is going to return me the data. அப்போ வந்து ஆல்ரெடி அந்த ப்ராடக்ட் 1க்கு வந்து மெமரியில டேட்டா இருக்கு அப்படிங்கும்போது இட் இஸ் நாட் எக்ஸிக்யூட்டிங் த ஹோல் மெத்தட். இதே கேஷே புட் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி டைம் இட் எக்ஸிக்யூட்ஸ் த மெத்தட் அண்ட் அப்டேட் த cache memory. okay, this is all about the cache. I hope இது வந்து நிறைய இன்டர்வியூல கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகேங்களா, இன்டர்வியூல கேஷேனா என்னன்னு சொல்லி ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ஐ வாண்டட் டு போஸ்ட் அ வீடியோ ஆன் கேஷே. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியரான ஓவர்வியூ கொடுத்துருக்கோம் கேஷே அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு. So let's say in another video with a different interesting topic. Until unless, thank you so much for watching our video. We'll see you in another video. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you so much. Bye bye.